ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆனி மாதம் 30ஆம் நாள் ஜூலை 14 திங்கட்கிழமை சதுர்த்தி திதிங்க. இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமான் வழிபாடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய காரிய தடைகள் அனைத்தும் விலகும், தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும், தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். இன்று சதுர்த்தி திதியே ரொம்ப அற்புதமா கொண்டாடுங்க. விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல்லும் வாழைப்பழமும் வெற்றிலை பாக்கம் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். இன்று சதயம் நட்சத்திரம். அப்போ சதய நட்சத்திரம் இருக்கிறதுனால நரசிங்க பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. இன்று முழுவதும் சித்தயோகம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூளம் கிழக்கு. பரிகாரமா தயிர் சாப்பிட்டுட்டு போங்க. மேசராசிக்காரர்களுக்கு இன்று இடமாற்றம் இருக்கின்றது, பதவி உயர்வு இருக்கின்றது, மனமகிழ்வான ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. சரிங்களா? குழந்தைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். சரிங்களா? மனமகிழ்வான ஒரு நாள். குடும்பத்துல அவ்வளவு குதூகலமா இருக்கும். இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். ரிஷபம், தொழிலுக்காக வாகனம் வாங்கக்கூடிய ஒரு எண்ணம். நம்முடைய தொழில் ப்ராடக்ட் எல்லாமே பண்றோம், அதை கரெக்டான டயத்தில் போய் நம்ம டெலிவரி பண்ணாதானே தொழில் முன்னேற்றம் ஏற்படும். அப்போ ஒரு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு எண்ணம் மனதில் உதிக்கும். ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத ஒரு தனவரவு இன்று உங்களுக்கு இருக்கின்றது. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். மிதுனம், சுபகாரியம் சார்ந்த ஒரு முயற்சிகள், வீடு வாங்குறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடை ஸ்டார்ட் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சார்ந்த ஒரு முயற்சிகள். வீட்டில் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த ஒரு முயற்சிகள். அதே நேரத்தில் தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் இன்னைக்கு போடுவீங்க. சரிங்களா? அக்ரிமெண்ட் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுமாரி ஒப்பந்தம் இன்னைக்கு அக்ரிமெண்ட் போடுவீங்க. இளைய சகோதரர் மூலமாக உதவிகள் உங்களை தேடி வரும். அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடகம், மனதில் குழப்பங்கள் இருக்கின்றது. வேலையில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குங்க. சரிங்களா? மனசுல குழப்பம் இருக்கு, இது பண்ணுவோமா அது பண்ணுவோமா அப்படி பண்ணுமா இப்படி பண்ணுவோம், ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். வேலைகள் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குங்க. அதனால ரொம்ப கவனமா எல்லா வேலையும் பாருங்க. பேச்சின் மூலமாக சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது முழுவதுமே பூச நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமா இன்னைக்கு நடந்து போங்க. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராசுவாமி இருக்கிறதுனால பூச நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா நடந்து கொள்ளுங்கள். சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். சிம்மம், கூட்டு தொழில் முன்னேற்றம். கூட்டு தொழில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். என்று புதிய புதிய ஆர்டர்கள் எல்லாமே உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக நல்ல உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். காரியங்களில் வெற்றிகள், நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கன்னி, வேலை வாய்ப்பு அமையும். ரொம்ப நாளா தேடி இருந்தோம், ஒரு வேலை அமையுமா அமையாதான்னு ஒரு மனசுல குழப்பம் இருந்து இல்லையா, அந்த வேலை வாய்ப்பு அமையக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் என்று. தொழிலில் முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க. கடன் வாங்கக்கூடிய சிறு முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. சரிங்களா? தொழிலுக்காக, வியாபாரத்திற்காக. இல்லை வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்காக சில பொருட்கள் வாங்குறது, குழந்தைகளை கல்லூரிகளை சேர்க்கிறது, இதற்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு முயற்சி இறங்குவீங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம், மனமகிழ்வான மனநிறைவான ஒரு நாளுங்க. மனதால் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி. தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வுகள் இருக்கு. புதிய பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். அதே மாதிரி புதிய பொறுப்புகள் தேடிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை தாராளமா ஏத்துக்கோங்க. முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். விருச்சிகம், வாகன யோகம் என்று உண்டு. வாகனம் வாங்கலாம், ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்று அந்த வாகனம் உங்களுக்கு அமையும். தொழில் பண்றவங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். வேலை பார்க்குற இடத்துலையும் சரிதான், வீட்டிலையும் சரிதான், உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு, புதிய முயற்சிகள். சரிங்களா? தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த புதிய முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க, அதில் வெற்றிகளும் தேடி வரும். தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே போடுவீங்க இன்னைக்கு. அதாவது தொழில் சார்ந்த அக்ரிமெண்ட்னு வச்சுக்கோங்களேன், அக்ரிமெண்ட் போடுவீங்க. தைரியம், மனதில் தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கும். சுப நிகழ்வு சார்ந்த, அதாவது சுப காரியங்கள், வீட்டில் ஒரு பொண்ணு பார்க்க வர்றாங்க, இல்லை மாப்பிள்ளை வீடு பார்க்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய தைரியம் வெளிப்படும், வெற்றிகளும் தேடி வரும். ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மகரம், பேச்சின் மூலமாக பழைய கடன்களை வசூலிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். இன்னைக்கு நீங்க பேசுங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாளா கடன் கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது, எப்ப கொடுப்பாரு பேசுறோம் கேட்கிறோம் இந்தோன்னு சொல்லிட்டு இருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, இன்னைக்கு அந்த கடன் வாங்கினவர்கிட்ட இன்னைக்கு பேசுங்க. அப்போ இன்று பழைய கடன் பாக்கி வசூலாகக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். அதே நேரத்தில் பேச்சின் மூலமாக பிரச்சனை இருக்கு. அப்போ கடன் கொடுக்கறவங்கனால ரொம்ப மனசுல ஒரு கஷ்டம் இருக்கதான் செய்யும். இருந்தாலும் கோவப்பட்டு நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதன் மூலமாக அந்த பிரச்சனை வேற மாதிரியே மாறிடும். துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கும்பம், உடல் மனம் சுறுசுறுப்பு.
சரிங்களா? வேலைகளை பம்பர மாதிரி சுற்றி எல்லா வேலையும் பார்ப்பீங்க. நண்பர்களுக்காக உதவிகள் செய்யக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாளுங்க இன்னைக்கு. தொழிலில் ஆர்வம், தொழில் பண்றவங்க, வியாபாரம் பண்றவங்க அதுல முழு மூச்சோட ஆர்வமா எல்லா வேலையும் பார்ப்பீங்க. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மீனம், பயணங்கள் இருக்கின்றது. இன்னைக்கு தொழில் சார்ந்த ஒரு பயணம் வந்து இன்னைக்கு போவீங்க. அதே நேரத்தில் விரயங்களும் இருக்குங்க. எதிர்பாராத ஒரு செலவுகள் வச்சுக்கோங்களேன். திடீர்னு வந்து வீட்டுக்கு ஒரு நண்பர்கள் டீம் வருவாங்க, இல்லைன்னா நண்பர்கள் டீமோட வந்து வெளில ஒரு ஹோட்டல் போவீங்க. அதேமாரி சாப்பிடும்போது நீங்கள் தான் இன்னைக்கு ஃபுல்லாக எல்லாத்தையுமே எல்லாருமே நீங்கள் தான் பே பண்ண சொல்லி உங்கள் தலையில் தூக்கி வச்சுருவாங்க. இதேமாரி சில விரயங்கள் இருக்குது. தொழில் பண்ணுறவங்க தொழிலின் முதலீடுகள் பண்ணுவீங்க. எதிரிகளுடைய தொல்லைகள் மூலமாக சிறு சிறு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உணவு விஷயத்தில் ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.